கையல் சீரி நேற்று எப்ஸு எப்படி போச்சு ரெண்டாச்சும் பார்ப்பேன். நேற்று எப்ஸில் என்ன காட்டுறேன்னா கையலுக்கு எல்லுக்கு ரிசப்ஷன் நடந்துக்கிட்டு இருக்குது. அதை எல்லோரும் பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் ஆனந்தி மட்டும் டென்ஷனாகவே இருக்காங்க. அப்போ தேவி கேட்குறாங்க, என்ன ஆனந்தி ஏன் டென்ஷனாக இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஆனந்தி முடிவு பண்ணுறாங்க, இது அக்காவோட வாழ்க்கை பிரச்சனை, இதை நம்ம எது சும்மா விடக்கூடாது, எல்லா உண்மையும் அக்காட்ட சொல்லிடலாம் அப்படின்ட்டு கையல்கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. அந்த தீபிகா இருக்காளக்கா உன்னை கொல்றதுக்காக ரிசப்ஷனுக்காக ட்ரெஸ் எடுத்துருந்தோம்லக்கா, அந்த லெஹங்காவில் சொல்யூஷன் ஸ்ப்ரே அடிச்சிருந்தா அந்த ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டிருந்தா உனக்கு உயிருக்கே ஆபத்துக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கையில் அதிர்ச்சி ஆகுறாங்க. அவளை சும்மா விடாதக்கா, உங்கள் பாணியில் அவளை ஸ்டைலில் விசாரிங்கக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. கையில் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே எல் கேட்குறாரு, என்னாச்சு எதுவும் பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் ரூம் வரையும் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் கிளம்பி போகிறாங்க. தீபிகா பார்த்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தீபிகா சொல்கிறாங்க, என்னடி உனக்கு திமுறா, என்னை அடிச்சிருவியா அப்படின்னு கேட்குறாங்க. ஓங்கி பல்லார்னு கையில் அடிக்கிறாங்க. அந்நேரம் சிவசங்கரி வந்துடுறாங்க. சிவசங்கரி சேர்ந்து வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் பித்தலாட்டை எல்லாத்தையும் நிப்பாட்டுங்க, இல்லையா நான் எல்லா விஷயத்தையும் நான் எல்கிட்ட சொல்லிடுவேன், அதுக்கப்புறம் உங்களை அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், இந்த மண்டபத்தை விட்டு விரட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவசங்கரி சொல்கிறாங்க, போய் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, என் கழுத்தில் கத்தி வச்சதுலேருந்து இப்போ சொல்யூஷன் ஸ்ப்ரே அடிச்சதுலேருந்து எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டோன்னே சிவசங்கரி இன்னும் அதிர்ச்சிடுறாங்க. அப்போ நம்ம அக்ரிமெண்ட் மீற போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, உங்கள் அக்ரிமெண்ட்டுக்கு பயந்துக்கிட்டு நான் எதுவும் சொல்லாமல் இல்லை, எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, நான் மனமடை வரையில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், இன்னும் இதுக்கு மேலே உங்களை கண்காணிச்சிக்கிட்டே இருக்க முடியாது, எல்லா விஷயத்தையும் நான் எல்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போக போகிறாங்க. அப்போ சிவசங்கரி சொல்கிறாங்க, என்னவே மிரட்டுறியா அப்படின்னு கேட்குறாங்க. உங்களை மிரட்டலை, நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ சொல்லாமல் இருக்கணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, அப்போ உடனே இந்த தீபிகாவை இந்த மண்டபத்தை விட்டு விரட்டுங்க, நீங்கள் ஒழுங்காக மாமியாராக எழிலுக்கு அம்மாவை எங்களை நல்லபடியாக ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவசங்கரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் யோசனை பண்ணிக்கிட்டே இருங்க, நான் எல்லா விஷயத்தையும் எழில்கிட்ட சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க. பின்னாடியே சிவசங்கரியை கெஞ்சுறாங்க, இந்த விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா நான் உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கையில் சொல்கிறாங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் ஒழுங்காக எங்கள் கல்யாணத்தை நடத்தி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு மனமேடைக்கு போயிடுறாங்க. போகாமே ஆனந்தி கேட்குறாங்க, என்னக்கா என்ன பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சமாதானம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மேடையில் திருப்பி ரிசப்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. கீதா வராங்க. கீதா வந்து கிஃப்ட்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பிறகு பிரபல சீரியல்லேருந்து கெஸ்ட்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எபிசோட் முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்போ இருக்கும் பார்த்து பேசுவேன். இந்த வீடியோ பிடிச்ச முடிக்க லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.